ஸ்டாலின் ஒன்று இறுதியாக சொல்லிட்டாராம், 25+1 அதில் மாற்றம் இல்லை. மற்றவங்களுக்கு குறைச்சா கூட உங்களுக்கு அதிகமாக கொடுக்குறோம், ஒரு ராஜ்யசபா கொடுக்குறோம். ஆனால் நீங்கள் எங்களுக்கு கேரண்டி கொடுக்கணும், உங்கள் கூட தான் இருப்போன்னு. அதை ஒத்துக்கிறதுக்கு காங்கிரஸ் தயாராக இல்லை. ரெண்டாவது நாளைக்கு ராகுல் காந்தியை பார்க்குறதுக்கு ஆதவர்ஜுனா போகிறார், தாவக தலைவர். விஜய் முடங்கிற வேறு விஷயம். ஸோ இந்த டபுள் கேம் ஆடுற விஷயம் ஸ்டாலினுக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு. நீங்கள் இந்த பக்கம் பேசுகிறீங்க, அந்த பக்கம் பேசுகிறீங்க. கேசி வேணுகோபால் சோனியா காந்தி லெட்டர் கொண்டு வந்தார். சோனியா காந்தி அம்மா எழுதினாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் 25 கொடுத்தா கூட நாங்கள் ஒத்துக்கிறோம், ராஜ்யசபா கொடுத்தாலும் ஒத்துக்கிறோம். 20% உள்ளாட்சி தேர்தல் எங்களுக்கு கேரண்டி கொடுங்க, ரைட்டிங் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா எங்கள் கட்சியை நாங்கள் வளர்க்காமல் என்ன பண்ணுறது? அவங்க நியாயமான கேள்வி. சோனியா காந்தி ஸ்டாலினுக்கு சகோதரி மாதிரி, அக்கா மாதிரி. ராகுலை விட கலைஞர் மேலேயும் ஸ்டாலின் மேலேயும் ரொம்ப மதிப்பு வச்சிருக்கிறது சோனியா அம்மா. சோனியா காந்தியே ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்னு. 2 கேள்வி கேட்டாங்க. ஆட்சியில் பங்கு, 20% உள்ளாட்சி தேர்தலில் ஒதுக்கீடு. இதுக்கு பதில் போடல. ராகுல் காந்தி கேட்டானா அம்மா லெட்டருக்கு பதில் வந்ததான்னு கேட்டாலும் அதுக்கு அசிஸ்டன்ட்லாம் சொன்னாங்களாம் பதில் வரல அப்படின்னாங்களாம். ஓகே அப்படின்னா போயிட்டார். ஸ்டாலின் ராகுல் காந்தி கூப்பிட்டுருக்காரு. ராகுல் ஃபோன் எடுக்கல. ஒரு 10 வாட்டி மட்டும் 5-8 வாட்டி ட்ரை பண்ணியிருக்காங்க இதெல்லாம் சொல்கிறதுக்கு. ராகுல் சோனியா அம்மா ஃபோனில் பேசுகிறதில்ல, உடம்பு சரியாதனால அவங்க பெட் ரெஸ்ட்டில் இருக்காங்க, பாவம் அவங்களுக்கு உடம்பு முடியல. ஸோ ராகுல்கிட்ட பேச சோனியா ட்ரை பண்ணியிருக்காரு. ராகுல் ஃபோன் எடுக்கல. கடைசியாக ஃபோன் எடுத்துகிட்டு அவர் பிஏட்ட சொல்லி ஆஸ்கிம் டு ஸ்பீக் டு கேசி வேணுகோபால் அவர் கார்கேன்னு ஃபோனை வச்சுட்டாரோம். கேசி வேணுகோபால் கார்கேட்டு பேசுங்கன்னு. ஸ்டாலின் என்ன 2ஆம் கட்ட தலைவரா? திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர், தமிழ்நாட்டு முதலமைச்சர். அவர் உங்களோட ஜூனியர் மோஸ்ட் மந்திரிகிட்டேயோ அவங்கள்ட்ட பேச, அவர் ஈக்குவல் தான் பேசுவார். அவர் ஈக்குவல் நீங்கள் தான். அவரோட பர்த்டேக்கு பிரதர்னு போடாமல் போட்டிங்களே, ஸ்டாலின் திருப்பி பிரதர்னு போடாமல் உங்களுக்கு போட்டார்ல. நீ ஸ்டாலின் என்ன சொன்னாலும் அந்த சாதுரியத்தில் கலைஞரை மிஞ்சி தரோம். ஸோ சொன்னாராம், விட்டுரு நான் பார்த்துக்கிறேன், விட்டுருக்கேன்ட்டாரோம். ஸோ ஸ்டாலின் கார்கேட்ட பேசணும், கேசி வேணுகோபால்கிட்ட பேசணும், உங்கள்கிட்ட பேசக்கூடாது. நீங்கள் அவ்வளோ ஸ்டாலினோட பெரிய தலைவரா? என்ன வேடிக்கை ஆகுது? அவர் தமிழ்நாடு முதலமைச்சர், கட்சியோட தலைவர், கட்சி தலைவர் முறையில் உங்கள்கிட்ட தான் பேசணும். கார்கே தான் கட்சி தலைவர். கார்கே டம்மி பீஸு. கார்கேட் நீங்கள் என்ன கேட்டாலும் அப்படியா எல்லாம் மேலிடத்தில் கேட்டு சொல்கிறேன். யோ நீ தான் ஏன் மேலிடம்? நான் டம்மி மேலிடங்க, எனக்கு ஒரு மேலிடம் இருக்குது நான் சொல்கிறாரு. அதனால கேசி கையில் எடுத்துக்கினார். கார்கே ஓரம் கட்டு வேணுகோபால் வந்ததுக்கு காரணம் இது வேஸ்ட்டுன்னு தெரியும், அவர் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ கேசி வேணுகோபாலும் சொல்லி பார்த்தார், கொடுக்க தயாராக இல்லை. இவங்க 25 கீனாக இருக்காங்க, அவங்க 25 ஒத்துக்க தயார், அது கூட பரவாயில்ல. 2 கோரிக்கை, ஆட்சியில் பங்கு, உள்ளாட்சி தேர்தலில் 20%, ஒரு 3 மேயர், இது ரைட்டிங் கொடுங்க, 25 ஒத்துக்கும். அவரு ஸ்டாலின் 25+1 அதுக்கு மேலே போக மாட்டேன்றார். இந்த தகராறு நடந்துட்டு இருக்கும்பொழுது ஸ்டாலின் பார்த்தாராம், நாடா அதை வேடிக்கைப்படுறான், காங்கிரஸ் விஜய் இருக்கிறதால தானே இவ்வளோ ஆட்டம் போடுறீங்க, நாங்கள் விஜய் காலி பண்ணுறோம். விஜய் காலி ஆகிட்டார், முடங்கிட்டார். அவ்வளோதான், அந்த மேட்ரு முடங்கிட்டார். யாரும் பார்க்க முடியல, புஷியானது கான்டாக்ட் பண்ண முடியல, எல்லாம் வெள்ளம் முடங்கிட்டார். என்ன மேட்ரு வந்தோன்னு சார்? அந்த ஒய்ஃப் மேட்ரு, குடும்ப விஷயம். அந்த குடும்ப விஷயம் நம்ம பற்றி பேசக்கூடாது. குடும்ப மேட்ரு வெளில வந்த உடனே முடங்கிட்டார் அவர். இல்லை யார்ட்டையும் ஃபோன் எடுக்கிறதுல மீட் பண்ணுறது 2-3 நாளாக எல்லாம் காங்கிரஸுக்கு இப்போ அந்த பக்கம் போக முடியாமல் ஆகிப்போச்சா? காங்கிரஸ்லேருந்து யாரும் விஜய் கூட பேச முடியல. கேசி வேணுகோபால் 100 ரூபா ட்ரை பண்ணாராம், செல்ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குதான். ஒரு காங்கிரஸ் லீடர் சொன்னார்கிட்ட இவரோட இமெயில் அனுப்பிச்சார். அதுக்கு கேசி வேணுகோபால் ட்ரை பண்ணி விஜய் ஃபோனே எடுக்கல. அந்த பக்கம் உட்காந்து ஒருத்தர் சிரிச்சுன்னு இருக்கிறார், அவர் தான் முத்துவேல் கலை கருணாநிதி ஸ்டாலின். சிரிக்கிறார், பத்தியா என்கிட்ட ஆட்டம் போட்டிய, என்ன நடக்கணும் உங்கள் கதை, கந்தெல்லாம் போச்சு, விஜய் காலி, அவ்வளோதான், வெற்றி காலில் விடணும். சாதுரியத்தில் கலைஞர் மிஞ்சிட்டார் ஸ்டாலின். அது உள்ளே போக வேண்டிய மேட்ரு இல்லை. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, காங்கிரஸுக்கு விஜயை மலை போல நம்பிந்தவங்க எங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை கேசி வேணுகோபால் ஆதவர்ஜனாவோடையும் புஷி ஆனந்தோடையும் சிடி நிர்மல்குமாரோடையும் செங்கோட்டையனோட பேசுவார். அவங்க பேசலாம், சரி ரைட், நீங்கள் தப்பே இல்லை. முடிவு பண்ணுற இடத்துல இருக்காங்களா?
இப்போ செங்கோட்டை ரைட்ங்க 100 சீட் உங்களுக்கு தரோம், ஓகே எடுத்துக்கோங்க, 30 MP சொல்கிற இடத்துல இருக்காங்க. இல்லை, நீங்கள் தலைவரை கேட்க ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் பேசி என்ன பிரயோஜனம் காங்கிரஸ் கேட்குதான். காங்கிரஸ் கேட்குதான் 2ஆம் கட்ட தாவேகா தலைவரோட பேசி 10 பைசா இல்லாமல் இல்லை. என்னத்த பண்ண பாருங்க, நீ போஸ்ட்மேனால தான் பண்ணி, நான் டேரெக்டாக அவர்கிட்ட பேசிக்கிறேன், அவர் ஆஃப் ஆகிட்டார். இப்போ தமிழ்நாட்டில் நான் சில சிரிப்பார் சிலர் அழுவார்ன்ற மாதிரி காங்கிரஸ் அழுவுது, டிஎம்கே சிரிக்குது. நிச்சயமா சார். அதே நேரத்தில் வந்து செல்வ பெருந்தை வந்து தனியாகவே கட்சி கொடியெல்லாம் ஏற்றுனதாகவும் ஒரு தகவல் வருது. அது இல்லைங்க, அது வேற மேட்ருங்க. மயிலாப்பூர் ஒரு காங்கிரஸ் கவுன்சிலர் இருக்கிறாங்க, அவங்க பிரதரும் காங்கிரஸில் ஏதோ இருக்கார், பொறுப்பில் இருக்கார், யூத் காங்கிரஸில் ஏதோ இருக்கார். அவன் என்ன பண்ணாங்க, அல்ஃபோன்ஸா கிரவுண்ட் இடத்துல ஒரு மீட்டிங் மாதிரி போட்டாங்க, ஏதோ ஒரு விழா கொடுக்குற மாதிரி. அந்த விழாவில் ஒரு 50 கொடி ஏற்றி வச்சாங்க. அதை பார்த்த வேலை ஜனங்களே ஃபோட்டோ எடுத்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த கொடியில் சோனியா காந்தி ஃபோட்டோ, ராகுல் காந்தி ஃபோட்டோ, கார்கே ஃபோட்டோ, செல்வ பெருந்தகை ஃபோட்டோ, அது இல்லாமல் அந்த கவுன்சிலரோட அப்பா ஃபோட்டோ. அதான் வேடிக்கை, அந்த கவுன்சிலரோட அப்பா ஃபோட்டோ போட்டு கொடி ஏற்றிட்டாங்க, ஃபுல்லாக ஏற்றி விட்டாங்க. சோஷியல் மீடியாவில் வைரலாக போச்சு, மீடியாவுக்கு போகிறதுக்கு சோஷியல் மீடியாவில் வைரலாக போச்சு. இது தெரிஞ்ச உடனே மயிலை அசோக் குமார், தென் சென்னை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியோட உதவி துணைத் தலைவர் மயிலை அசோக் குமார், விஜய் சேகர் தென் சென்னை மாவட்டத்தோட தலைவர், 2 பேரும் போயிருக்காங்க. ஒரு 50 பேரை கூப்பிட்டு போய் காங்கிரஸ் கூப்பிட்டு போய், எப்படி நீங்கள் மீட்டிங் போடுவீங்க, எப்படி தனி கட்சி தோக்குறீங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங்க்கு தலைமை தாங்கிறதே செல்வ பெருந்தகை. கதைலாம் போச்சு, வந்துட்டு இருக்காருன்னாங்க. உடனே இவங்க ஃபோன் பண்ணாங்க செல்வ பெருந்தகை பிஏக்கு ஃபோன் பண்ணி, அவர் வரக்கூடாதுங்க, கட்சி கொடி வந்து அப்பா ஃபோட்டோலாம் போட்டு ஏற்றுறாங்க, இது பெட்ட பேர் ஆகிடும், மீடியா லீக் ஆச்சுன்னா அசிங்கமாக போயிடும், வேண்டாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அவர் பிஏ சொன்னார், இல்லைங்க நான் சொல்கிறேங்க, அவர்கிட்ட சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு குமார்ன்ற பிஏ. ஆனால் அவர் சொன்னாரான்னு தெரியல, அவர் கேட்டாரான்னு தெரியல. இதுக்குள்ளே அடிதடி சண்டை, ஸ்டேஜில் ஒரே குத்து வெட்டு, போலீஸ்லாம் வந்து ஒரே ஸ்டாலின் நியூஸ் போயிடுச்சு. அதான் போலீஸை கூப்பிட்டு, வாங்க அந்த பக்கம் போகாதீங்க, இந்த பக்கம் திரும்பிக்கங்க, அவன் அடிச்சுக்கிட்டோம், உள்கட்சி விவகாரம் நீங்கள் போயிடுங்க, போலீஸ் போயிட்டாங்க. ஸ்டாலின் ரசிக்கிறார் இதெல்லாம், எப்படி விஜய் காங்கிரஸ் ரசிக்கிறாரோ இந்திய ரசிக்கிறார், அவருக்கு முன்னாடி நியூஸ் போயிட்டு ஐபிஎல். ஆனால் ஸ்டாலினும் செல்வ பெருந்தை அவ்வளோ நெருக்கன்னு சொல்லுவாங்க. நாளைக்கு செல்வ பெருந்தை தனி கட்சி ஆரம்பிச்சாலும் ஸ்டாலினோட தானே கூட்டணி. இல்லை, இது என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த கொடியில் பிச்சு போட்டாங்க, பிச்சு போட்டு எல்லாம் பண்ணிட்டு அந்த கவுன்சிலரும் அவங்க பிரதரும் ஓடி போட்டாங்க. அவங்க கொஞ்சம் வயலண்ட் நடந்திருக்கு, அடிச்சடி சண்டை நடந்திருக்கு. அப்புறம் மீட்டிங்லாம் கேன்சல் பண்ணி இவங்க கிளம்பி போயிட்டாங்க. 4:30 மணிக்கு இவங்க இந்த மயிலை அசோக் குமாரும் அந்த விஜய் சேகரும் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு போனதுக்கு அப்புறம் செல்வ பெருந்தகை காரில் வந்திருக்காரு, தனியாக வந்து அந்த கொடியை ஏற்றிருக்காரு. அவரே கொடியை ஏற்றிருக்காரு. ஆமாம், அந்த பின்னாடி கொடி இருந்திருக்கு, இந்த கவுன்சிலர் அண்ணா இருந்திருக்காங்க, பரிசு கொடுத்துருக்காங்க, அதை பண்ணியிருக்காரு. ஒரு கொடி 2 கொடி வச்சுருந்தாங்க, எல்லாம் பிடிக்கிட்டு போகிறதுக்கு இல்லாமல் 1-2 வச்சுருந்தாங்க. என்ன கேட்குறான் காங்கிரஸ் தலைவர்லாம், தனி கட்சி ஆரம்பிக்கிறது முடிவு பண்ணிட்டீங்களா, எங்களை கேட்க மாட்டீங்களா? உங்கள்கிட்ட 15 எம்எல்ஏ இருக்காங்க, 20 எம்எல்ஏ இருக்காங்க, இல்லை இல்லைன்னு சொல்லேன். யார் செல்வ பெருந்தை? ஆமாம் இருக்கிறாங்களா? இருக்காங்க, 10-15 எம்எல்ஏ கூட இருக்காங்க. இந்த காங்கிரஸ் கவுன்சிலர் செல்வ பெருந்தகை மீறி எதுவும் பண்ண மாட்டாங்க, செல்வ பெருந்தகை க்ளோஸ். ஸோ செல்வ பெருந்தகை அவங்கள வச்சு பயன்படுத்தி ஒரு டெஸ்ட் மாதிரி பண்ணி பார்த்துருக்காரா, அதுவும் தெரியல. இல்லை செல்வ பெருந்தகை நாலேஜ் இல்லாமல் பண்ணாங்களா தெரியல. செல்வ பெருந்தகை வந்து கோச்சின்றாருன்னா வந்திருக்கக்கூடாது. இப்போ நான் தப்பாக பண்ணேன்னா நீங்கள் கூட எப்படி பேசுவீங்க? செல்வ பெருந்தகை வருவதன் மூலமாக இந்த தவறை நியாயப்படுத்துகிறீர்கள்னு ஒரு மூத்த காங்கிரஸ் தலைவர் காலையில் கண்டு கூப்பிட்டு அழுதார். என்னங்க இந்த மாதிரி நடந்து போச்சுங்க கட்சியில், அதுக்கு அவன் அப்பா போட்டதெல்லாம் அந்த கவுன்சிலர் அப்பா போட்டாங்க கொடியில். கேட்டால் அதெல்லாம் வேடிக்கைக்கு பண்ணுறதுக்கு இந்த காங்கிரஸ் கொடி என்ன சாக்கடையாது? சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட கொடிங்க அது. திருப்பூர் குமரன் ஏற்றின கொடி, தேசிய கொடி மாதிரி. அந்த மாதிரி கொடியை போய் நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணால் என்ன அர்த்தம்னு கேட்குறாங்க. இந்த வேடிக்கையும் பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு தெரியும் காங்கிரஸ் எப்படி உடைய போகுது. ஒரு பக்கம் டிஎம்கே பக்கம் ஒரு பக்கம் எங்கே ஏடிஎம்கே தனியாகவோ ஏதோ போகும், விஜயோட போகும். விஜயோட போகிறதுக்கு வழி இல்லைன்னா வாழை சுருட்டிக்கின்னு 20-25 1+1 வாங்கி கையெழுத்து போடணும். ஸ்டாலின் என்ன பண்ணுறதா, அவன் கட்சி கட்டுறதா, நீங்கள் ஒன்றும் பேசாதீங்க,
பொறுமையா இருக்கு. வேடிக்கையை மட்டும் பாருங்க. இங்க சுத்தி அங்க சுத்தி வேடிக்கை நாங்கள் கொஞ்சம் குரங்காட்டெல்லாம் பண்ண போகிறோம். வைராஜாவை வைராஜாவை குரங்காட்டெல்லாம் பண்ண போகிறோம். அந்த குரங்காட்டத்தை மட்டும் வேடிக்கை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்காட்டம் தான் இதெல்லாம் நடக்கிற மேட்ரு. விஜய் மேட்ரு, கொடியேற்றுற மேட்ரு. கொடியேற்றுற என்ன நடக்கும்? காங்கிரஸ் பாதி பேர் கோவம். சத்தியமூர்த்தி பவனில் ஒரே கலாட்டா இன்னைக்கு. எல்லாரும் எப்படி பண்ணுங்க அது பண்ணுங்க, அது ஒரே இதாக பண்ணி சோசியல் மீடியாவில் வந்துடும். அவன் சோட எடுத்து போட்டுரும். இப்போ தான் உங்களுக்கு எல்லா ஜேர்னலிஸ்ட்லாம் இப்போ பப்ளிக் தானே ஜேர்னலிஸ்ட். இப்போ தேசிய கட்சி எவனாலும் கேள்வி கேட்பான். இவங்க 2 பேரும் காங்கிரஸ் முக்கிய தலைவர்கள். மயிலை அசோக் குமார், விஜயசேகரும் சாதாரண ஆள் இல்லை, மாவட்ட தலைவர்கள், மாவட்ட துணைத் தலைவர். அவங்க கேட்க உரிமை உண்டு. இவங்களாம் சொல்லலாம் எங்கள் தலைவர் செல்வ பெருந்தகை பண்ணது தப்புன்றாங்க. அவர் விட்டு கொடுக்கல, அவங்க பண்ணது தப்பு. எப்படி நீங்கள் ஏன் கண்டிக்கலன்னு கேட்குறாங்க. உங்கள் பேரை உங்கள் பேரை போட்டு கொடியேற்றினாங்கன்னா ஏன் கண்டிக்கல? சொன்னதே அவர் எப்படி கண்டிப்பாங்க? அப்போ அப்படின்னா சொல்லதே நீங்கள் தானே ஆகுது அப்படின்றாங்க. இது காங்கிரஸ் உள்ள பெரிய தலைவலி உண்டா போகுது. இது திருப்பி டெல்லி லெவல் போகும்போது டெல்லியில் காங்கிரஸில் யாருமே கிடையாது. ராகுல் காந்தி எங்கள் ஊரில் இருக்காரா இல்லையா, என்ன பண்ணுறான்னு தெரில. சோனியா காந்தி அம்மா உடம்பு சரியில்லை, பாவம், தப்பாக சொல்லக்கூடாது, ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. பிரியங்கா தமிழ்நாடு மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. 10 நாளாக ஒரு 15 நாள் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. ஏன்னா கேரளாவில் வந்து விஜய் வராதுன்னு தந்தோடனே அது வேலையை முடிச்சு போச்சு. ஏன்னா கேரளா கனெக்ஷன் நிறையா உண்டு வயநாடு எம்பினால, அது போச்சு. கார்கே போஸ்ட்மேன், கேஜ்ரிவாலுங்க பார்த்தா பவர்ஃபுல் மேன். ஆனால் அவர் ஃபோக்கஸில் இப்போ கேரளா முதலமைச்சர் பதவி பிடிக்கிறதுல போயிட்டார். அவர் ரூட்டு மாதிரி போயிட்டார், தமிழ்நாடு விட்டார். இப்போ அவருக்கும் ரமேஷ் சென்னிதலாவுக்கும் சண்டை, யார் முதலமைச்சர்னு. அடுத்த காங்கிரஸ் தான் வரும் போதுன்னு தெரியும். நான் தான் முதலமைச்சர்னு கேள்வி சொல்கிறேன். அவர் ரமேஷ் சென்னிதலா விளையாடுறியா? 30 வருஷமாக காங்கிரஸ், நான் கருணாகரனுக்கு அப்புறம் நான் தான் தலைவர், நான் தான். அங்கே குடிமை முடி சண்டை கர்நாடகா மாதிரி ஆகிப்போச்சு. கர்நாடகாவில் எப்படி சண்டையோ சிவகுமார் தான் அந்த மாதிரி அங்கே கேரளா அந்த சண்டை போச்சு. ஸ்டாலின் பார்த்தாரான், இந்த வேடிக்கைக்கு எல்லாம் முடிவு கட்டலாம், கொஞ்சம் வெயிட் பண்ண, அவளே வந்து விழுவாங்க காலில் அப்படின்னு வேடிக்கைப்பட்டார். காங்கிரஸ் வந்து ஷீனமாக நாளுக்கு நாள் போயிட்டுருக்காங்க, ஷீனமாக போயிட்டுருக்கு. நீங்கள் ஸ்டாலின் தர முடியாதுன்னு சொல்லிட்டார். ஏன் கஞ்சினீங்க? ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு இல்லைன்னு சொல்லிட்டார். தர பக்கம் போக வேண்டியதானே, விஜய் பக்கம் கொடுங்க, விஜய் பக்கம் போக வேண்டியதானே. விஜய் படம் இல்லைன்றான். இங்கே திமுகட்ட வந்தீங்கன்னா 25 சீட்டுக்கு உண்டான செலவை பணத்தை கொடுத்து அவர் பார்த்துப்பார். பணம் கொடுக்க மாட்டார், ஜெயிக்க வச்சு காட்டுவார், பணம் செலவு பண்ணிட்டுவார். கூட்டணி கட்சி எல்லாம் சின்ன சின்ன கட்சியெல்லாம் எங்கே செலவு பண்ணோம்? 10 கோடி எல்லாம் அது ஸ்டாலின் தாராளமாக செலவு பண்ணி ஜெயிக்க வச்சு காட்டு. கூட்டணி தோக்கடிக்க மாட்டார், ஜெயிக்க வச்சு காட்டுவார். விஜய்கிட்ட போனீங்கன்னா 50 சீட் 100 சீட் கிடைக்கும். 10% பணம் இல்லை, ஜெயிப்பானாங்கிறது வேற விஷயம். செலவு பண்ணுறதுக்கு காங்கிரஸ் கிட்ட பேங்கர் டிகே சிவகுமார் தான் அங்கே பேங்கர். டிகே சிவகுமார் 10% கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். அவர் முதலமைச்சராக கொடுக்கல. முன்னாடி இருந்த தலைவர்கள், பணம் கொடுத்த தலைவர்கள்லாம் போயிட்டாங்க. அஹமத் பட்டேல் இருந்தார், எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பார். இப்போ காங்கிரஸே பணம் இல்லாமல் தவிக்குது. இந்தியாவிலேயே பணக்கார காங்கிரஸ் கட்சி தமிழ்நாடு மட்டும்தான். ஏன்னா ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி, காமராஜர் அரங்கம், காமராஜர் பவன், காமராஜர் திடல், காமராஜர் இருக்கும்போது வாங்கி போட்டதெல்லாம் உயிரோடு இருக்கும்போது அந்த தலைவரோட நினைவாக இருக்குது. அதையும் விற்க ட்ரை பண்ணுறாங்க போல இருக்குது. அதனால் இது என்ன நடக்குதுன்னா, இப்போது காங்கிரஸ் பணம் இல்லாததுனால விஜய் பக்கம் போகிறதுக்கு யோசிக்குது. விஜய் சீட் கொடுத்தா கூட யார் செலவு பண்ணுறது? காங்கிரஸுக்கு இப்போ பணமே கிடையாது, வருவாயும் கிடையாது, டொனேஷன் கொடுக்க மாட்டான். ஏதோ 1000-2000 கொடுப்போம், பணம் போகாது, தோற்றுருவோன்ற பயம். விஜய் கூட போனால் தோற்றுருவோங்கிற பயத்தை விட விஜய் கூட போய் நமக்கு பணம் இல்லைன்னா தோத்தா என்ன பண்ணுறது? ஏன்னா கட்சிக்கு செலவு பண்ணணும், தேர்தல் செலவு பண்ணணும், இல்லைன்னாங்கிற கவலை ஜாஸ்தியாக போச்சு. இது ரெண்டுக்கும் நடுவில் மாட்டின்னு அகப்பையில் மாட்டினுக்கிற மாதிரி இந்த பக்கமும் போக முடியல, டிஎம்கே பக்கம் போக முடியல, விஜய் பக்கம் போக முடியல, தனியாகவும் நிற்க முடியல, மாட்டின்னு முடிக்குது. ஆனால் காங்கிரஸ் உடையதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் கண்டிப்பாக உடையும், கூடிய சீக்கிரம் உடஞ்சி. அதுக்கு முன்னாடி வேலையை தான் ஆரம்பிச்சாச்சு, கூடிய சீக்கிரம் உடஞ்சி ஒன்று டிஎம்கே பக்கம் ஒன்று தனியாக போயிடும். அது வந்து நம்ம தமிழ்நாட்டில் 10 வருஷத்துக்கு ஒரு காங்கிரஸ் உடையும். பி சிதம்பரம் உடைச்சார், மூமனார் உடைச்சார், வாழ்வாடி ராமூர்த்தி உடைச்சார், குமரி ஆனந்தம் உடைச்சார். உடைக்காத தலைவர்களே யாருமே கிடையாது. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்கள் வந்தாங்கன்னா குமரி ஆனந்தனை உடைச்சார். காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ் தலைவரா வராங்க, அப்புறம் உடைச்சிட்டு அப்புறம் போறாங்க, தலைவரா போறாங்க. அந்த கேட்டகரி திருப்பி தலைவரா வந்தா உடைச்சிட்டு போயிடுவார். அது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட சீட் இருக்குது பாருங்க, அந்த வாஸ்து
அந்த வாஸ்து என்ன மாதிரி வாஸ்துன்னா தலைவராக வந்து உட்காரீங்களா, நீர் உழைப்பாய் என்று நான் எழுதுகிறேன் அப்படின்னு இயேசுநாதர் வசனம் மாதிரி எழுதி வச்சுக்கலாம். இவர் கண்டிப்பாக கட்சியை உடைப்பார். ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம் 10-20 பேர் முன்னாடி எல்லாம் காங்கிரஸ் கட்சி உடச்சு தான் போனாங்க. அந்த மாதிரி காங்கிரஸ் என்றாலே வேட்சி கிழிப்பு, உடைப்போடு கட்சி உடைக்கிறது இதெல்லாம் காமன். ஸோ காங்கிரஸ் வந்து எப்படி இந்த சுச்சுவேஷன்லேருந்து மீண்டு வர போகிறதுன்றது பார்க்கணும். நிச்சயமா சார். இறுதியான ஒரே ஒரு கேள்வி, சப்போஸ் திமுகவுடனே ஜெல்லாகி அடிபணிஞ்சு போனாலும் இனியும் திமுக தொண்டர்கள் வேலை பார்ப்பாங்க சார் காங்கிரஸ்? ஏன்னா அவங்க அவ்வளோ கொதிப்பில் இருக்கிறாங்க. இப்படி கட்சி அளக்கலாம், உங்களுக்காக நாங்கள் எதுக்கு பண்ணணும், காங்கிரஸே வேண்டாம், வேஸ்ட் லக்கேஜ்லாம் சொல்கிறாங்க. இது ஆரம்ப கட்ட காலத்திலே அசம்பிளி எலெக்ஷனில் சொல்லிட்டு வராங்க, நம்ம பார்த்துருப்போம். அழகிரி தலைவராக இருக்கும்போது கூட அந்த பேச்சு அடிபட்டுச்சு. அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் சைலண்டான ஆள், நல்ல ஒரு கேரக்டர். பட் அதனால சுமூகமாக அழுதாரு, கொஞ்சம் அழுதாரு. செல்வ பிறந்தகே ஸ்டாலினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் தான் அவர். இது எப்படி ஜெல்லாகும் நினைக்கிறீங்க? வேலை பார்ப்பாங்க? செல்வ பெருந்தகை மேல காங்கிரஸ் மேலிடத்துக்கு நம்பிக்கை எழுந்துட்டார். ஏன்னா ரொம்ப டிஎம்கேன்னு தெரிஞ்சு போச்சு. காங்கிரஸ் மேலிடத்துக்கு 3 விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஸ்டாலின் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, உள்ளாட்சி தேர்தலில் 20% கொடுக்க மாட்டார், 25க்கு மேலே கொடுக்க மாட்டார். தமிழ்நாடு காங்கிரஸில் பல தலைவர்கள் ஸ்டாலின் ஆதரவாளர்கள். நமக்கு கட்சியை விட அவங்களுக்கு திமுக தான் முக்கியம். இதெல்லாம் காங்கிரஸ் மேலே தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போய் என்ன பிரயோஜனம்? ஒரு வேலை நடக்கல. மற்ற கட்சியில் டக்கு டிஸ்மிஸ் பண்ணுவாங்க, ஆக்ஷன் எடுப்பாங்கல்ல. பிஜேபிலேயே அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க, அண்ணாமலை பண்ணியிருந்தாலும் சும்மா இருப்பாங்களா? நயினார் பண்ணி சும்மா இருப்பாங்களா? கட்சி விட்டு நிற்குவாங்க. காங்கிரஸில் அது கிடையவே கிடையாது. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு ராஜ்யசபா சீட்டில் நாங்கள் டெல்லியிலேருந்து ஒருத்தரை கொண்டாந்து போட வைக்க போகிறோம் அப்படின்றாங்க. சாயம் சொல்கிறார், நார்த் இந்தியாவில் நாங்கள் எம்பி சீட் தர மாட்டோம், தமிழ்நாட்டிலே வந்து எடுங்க. தமிழ்நாட்டிலேருந்து 50 பேர் கேட்குறாங்க, என்னங்க பண்ணுறது? பவன் கேரை தான் எங்களுக்கு பிடிச்ச ஆள், ராகுல் காந்தியோட ஃப்ரெண்டு, அவர் எம்பி ஓணும். பவன் கேரை கொடுக்க மாட்டேன்ட்டார் ஸ்டாலின். அங்கேயும் தொங்கலில் மாட்டிக்கிச்சு. பின்னாடி போச்சு. இந்த மாதிரி ஒரு சிக்கலில் காங்கிரஸ் மாட்டிக்கின்னு பரிதாபமாக பரிதவிக்குது. அது காங்கிரஸ் தலைவர்களே என்கிட்ட வருத்தப்படுறாங்க. நாங்கள் போகிற போக்கு சரியில்லை, எப்படி இருந்த கட்சி. அது சொன்னால் ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை உங்கள் கட்சி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும், கவலைப்படாதீங்க, கட்சி நல்லா வந்துடும். ஏன்னா 150 வருஷம் கட்சி அழிக்க முடியாது. பாரதிய ஜனதாவுக்கு எதிராக பவர்ஃபுல்லான கட்சி இந்தியாவில் எந்த கட்சினா காங்கிரஸ் கட்சி தான். அது சீனமாக இருக்கா பீனமாக இருக்கா அது வேறு விஷயம். பாஜகவை எதிர்க்கக்கூடிய கட்சி, அடுத்தது ஆட்சிக்கு வரக்கூடிய கட்சி, பலமான எதிர்கட்சி தான். ஆம் ஆத்மியோ மம்தா பானர்ஜி கட்சியோ சரத்பவார் கட்சியோ கிடையாது. இதெல்லாம் ரீஜனல் பார்ட்டி தான். காங்கிரஸ் மட்டுமே தேசிய கொள்கை உடையது. அந்த கட்சி தான் அடுத்தது மோடி ஆட்சிக்கு பிறகு மத்திய அரசாங்கத்தில் உட்கார போகிற கட்சி. அந்த கட்சி இந்த கோமாளி வேலையெல்லாம் பண்ணிங்கன்னா மோடி 50 வருஷம் பிரைம் மினிஸ்டர் நீங்களே ஜனங்க ஆக்க மாட்டாங்க, நீங்களே ஆக்கிடுவீங்க. ஜனங்க ஓட்டு போடுவாங்க. போகிறதுக்கு முன்னாடி காங்கிரஸ் அது என்னப்பா பண்ணுறாங்க இந்த பசங்க, சரி மோடியை குத்து, அவர் இருந்துட்டு போட்டான், ஒன்றும் தப்பான்னு இல்லை, குத்து அவரை குத்து. 25 வருஷம் மோடி பிரைம் மினிஸ்டர். அது யார் காரணம்? மக்கள் இல்லை, நீங்கள். உங்கள் அடிதடி சண்டை, உங்கள் நடவடிக்கைகள், உங்கள் வேடிக்கைகள், உங்கள் வான வேடிக்கைகள் எல்லாம் அகைன்ஸ்டாக போகுது. அதனால காங்கிரஸ் இப்போவாது சுய பரிசோதனை பண்ணிட்டு ஒரு தேசிய கட்சியை உருவெடுத்து பிரியங்காவை தலைவராக போடுங்க, என்ன தப்பு? அந்த மாதிரி இந்திரா காந்தி மாதிரி இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது, தலைவராக போடும். ராகுலுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, அவர் கட்சி அரசியல் எதுலேயுமே அவர் இன்ட்ரெஸ்ட் காட்டுறது இல்லைங்க. ஏதோ வருவார், பார்லிமெண்ட்டில் பேசுவார், வேடிக்கை பண்ணார், கட்டி பிடிப்பார், ஓட்டு போடுவார், எங்கே இருக்கான்னு தெரியாது. ஸோ மளிகை இதெல்லாம் வேஸ்ட்டு. நீங்கள் காந்தி ஃபேமிலி தான் காங்கிரஸ் ரூல் பண்ண போகுது. பிரியங்கா காந்தி இருக்காங்க, நல்ல கேண்டிடேட், பிரசிடெண்ட்டாக போடுங்க, முடிவு எடுப்பாங்க, நல்லா பண்ணிட்டு அதுக்கு ஒரு ஆள் ஒத்துக்க மாட்டேங்கிறார். ஸோ இந்த சிக்கல்லேருந்து எப்படி காங்கிரஸ் மீண்டு வருதுன்னு நம்ம பார்க்கணும். நிச்சயமாக சார், நீங்கள் சொன்ன மாதிரி அதையும் பொறுத்து இருந்தால் பார்க்கணும். தொடர்ந்து தங்களுக்கு கருத்துக்களை பண்ண நன்றி. நன்றி.